ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய த்வித்தீய பத்ரு அதில் காவிய கே ரூப்பில் இருக்கக்கூடிய 12th क्वेश्चन தான் பார்க்க போகிறோம். भारतीय एवं पाश्चात्य मतों के अनुसार नाटक के तत्वों का उल्लेख करते हुए नाटक की कथावस्तु के विभिन्न अंगों का सम्यक परिचय दीजिए. இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாடகம் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த இது வந்து நம்ம பாரதத்தையும் மேற்கத்த முறையில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகள், அந்த விஷயங்களையும் ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன விஷயங்கள் நாடகம்னா இங்கே எப்படி இருக்குது, அங்கே எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களையும், அப்புறம் நாடகத்தினுடைய அந்த கதாவஸ்து ஸ்டோரி இதனுடைய அந்த வெவ்வேறுபட்ட அந்த அங்கங்களையும் வந்து வெளிப்படுத்துங்க. பாரதிய சாஸ்திரிய பாஷா மே நாட்டக் கோ ரூபக் कहते हैं. நம்ம பாரதத்தினுடைய அந்த இதில் வந்து நாடகத்தை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரூபக் அப்படின்னும் அழைக்கப்படுது. நாட்டக் மே அபிநய கி பிரதானதாக. நாடகத்தில் நமக்கு தெரியும், நாடகம் அப்படின்னா நடிப்பு அப்படின்றத, அபிநய அப்படின்னா நடிப்புக்கு தான் வந்து பிரதானதா முன்னுரிமையாக இருக்கிறது. அபிநய கோபி கபி கபி ஹம் நாட்டக் கஹத்தே. அப்பப்போ அந்த நடிப்பு கூட நம்ம வந்து நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். யஹ் அபிநய அனுகரண் துவாரா ஹோத்தாகை. இது வந்து அபிநய அனுகரண், நடிப்பினுடைய அந்த அனுகரண் அப்படின்னா பாவனைகளை தான் வந்து நடிப்பாக இருக்குது. அந்த பாவனைகள் அப்படின்னா, இப்போ நடிப்பு அப்படின்னா என்ன, கோபம்னா அந்த பாவனை, சிரிப்பு அப்படின்னா அதுக்கு தகுந்த பாவனை, இதெல்லாம் தான் வந்து நடிப்பாக இருக்குது. அதன் மூலியமாகத்தான் வந்து நடிப்பு அப்படின்றது வெளிப்படுத்தப்படுது. பாரதிய பரம்பராக்கே அனுசார் நாட்டக்கே தத்துவ. நம்ம பாரதத்தினுடைய அந்த மரபுப்படி நாடகம் அப்படின்னா அதனுடைய தத்துவங்கள் என்னென்னவா இருக்குது. பாரதிய பரம்பராக்கே அனுசார் நாட்டக்கே 4 தத்துவகை. நம்ம பாரதத்தில் வந்து 4 தத்துவங்கள் இருக்குது. என்னென்னா கதாவஸ்து அப்படின்னா கதைக்களம், பாத்திர அப்படின்னா தெரியும் கேரக்டர், ரஸ்ன்னா வந்து ரசங்கள், வெவ்வேறுபட்ட ஸ்ருங்கார் ரஸ், வீர் ரஸ், அந்த மாதிரி நிறைய ரசம் சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் அபிநய நடிப்பு. ஸோ இப்போ இன் தத்துவம் பர் ஹம் யஹா விஸ்தார் பூர்வக் விசார் கரேங்கே. இந்த தத்துவங்களின் அடிப்படையில் நாம் இந்த விஷயங்களை அதாவது விரிவாக வந்து அதனுடைய கருத்துக்கள் இருக்குது. நாட்டக்கி விசேஷதாயே. நாடகத்தினுடைய சிறப்பு. நாட்டக் மே கதானக் ஹோத்தாகை. நாடகத்தில் தெரியும், நாடகம் அப்படின்னா தெரியும் நமக்கு ஸ்டோரி, அதுதான் வந்து இருக்கு. கதானக் மே பாத்ரோங்கே வியக்தித்துவக்கே தர்ஷன் ஹோத்தேகே. அந்த கதையில் வந்து கேரக்டர்ஸ், பாத்ரோங்கே வியக்தித்துவ, கேரக்டர்ஸினுடைய அந்த ஆளுமை, அவங்களுடைய அந்த வெளிப்பாடு, அந்த கேரக்டரினுடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து நமக்கு காட்டப்படுது. கதோபகதன் துவாரா கட்டுனாவோं का वर्णन किया जाता है. கதோபகதன் அந்த கதைக்களம் அப்படின்றது நமக்கு எப்படி வெளிப்படுத்தப்படுது. கட்டுனா அப்படின்னா நிகழ்ச்சிகளின் மூலியமாக வர்ணிக்கப்படுது. இப்போ அந்த கதைக்களமில் வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபைட் சம்பந்தமான ஒரு நாடகம் அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து வர்ணித்து அந்த நிகழ்வுகளின் மூலியமாக காட்டப்படுது. இவங்களுக்கு சண்டை அப்படின்ற மாதிரி. இதே காதல் அப்படின்னா 2 பேருக்கும் நடந்த அந்த நிகழ்வுகளின் மூலியமாக அந்த விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுது. நகைச்சுவைனா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த நிகழ்வுகளின் மூலியமாகத்தான் அது வர்ணிக்கப்படுகிறது. ஹர் நாட்டக் மே கோயி ந கோயி உத்தேஷ்ய அவசிய ஹோத்தாக. எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் கோயி ஏதாவது ஒரு நோக்கம் அப்படின்றது அதில் இருக்கணும். அந்த நாடகத்தினுடைய இறுதியில் அதெல்லாம் முடிஞ்சு இது நடந்தது, ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அது முடிஞ்சு அவங்க வந்து இந்த அளவுக்கு இப்படி மாறினாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியத்துவம், ஒரு நோக்கம் அப்படின்றது அதில் இருக்க வேண்டும். यह उद्देश्य प्रायः सामाजिक समस्याओं का सजीव वर्णन करके उसका हल ढूंढता होता है. இந்த நோக்கம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா, சாமாஜிக் சமஸ்யா, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளினுடைய சஜீவ் வர்ணன், ஒரு உயிரோட்டம் உள்ள வர்ணனையாகவும், உஸ்கா ஹல் டூண்டுதா, அதற்கு வந்து ஹல் அப்படின்னா தீர்வு, அதற்கான தீர்வு காண்பதாக, அது தீர்வை டூண்டுதா தேடக்கூடியதாக அது இருக்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த
கொஷின் உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விதம் புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நானும் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு 20 பேர் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மானிட்டைஸ் எதுவுமே இல்லாமல் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்கள் கிட்டேருந்து வர ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு லைக்ஸும், ஒவ்வொரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டிங்காக அமையும். கண்டிப்பா இந்த இயர் வந்து நான் கண்டிப்பா மானிட்டைஸ் அட்டைன் பண்ணுவேன். எனக்கும் இதுலேருந்து ஒரு மணி ஏர்ன் பண்ணுவேன். அது உங்ககிட்ட வந்து நான் சந்தோஷமா சொல்லுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஐ ஹோப் நீங்க பண்ணுவீங்க அப்படின்றத நம்புறேன். ஓகே. நாட்டக்கே 4 தத்துவ. நாடகத்தினுடைய 4 தத்துவங்கள். கதாவஸ்து. இப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் கதாவஸ்து. நாட்டக்கே கதானக்கோ கதாவஸ்து கெஹ்தே. நாடகத்தினுடைய அந்த கதையை தான் வந்து கதைக்கரு, கதைக்களம் எப்படி வேணா சொல்லலாம். அதை தான் வந்து நம்ம கதாவஸ்து அப்படின்னு சொல்கிறோம். யஹ் தோ பிரகார்காக. இது 2 வகையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து முக்கிய கதா யா அதிகாரிக் கதா. முக்கிய கதை அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளாட், ஃபஸ்ட்டு ஹீரோ அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதை. அப்புறம் கவுனு கதா யா பிராசங்கிக் கதா. அதோட தொடர்புள்ள ஒரு கதை. இரண்டாம் ஒரு அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட முக்கிய கதையோட தொடர்பு படுத்தியுள்ள ஒரு கதை. அதுதான் வந்து கவுனா கதா, கவுன் கத்தான்னு சொல்கிறது. முக்கிய கதா இஸ்கா சூத்ர ஆரம்பு சே அந்த் தக்கு ரஹ்தாக. இதனுடைய சூத்திரம் என்னவா இருக்குது அப்படின்னா ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் இருக்குது. இதுக்கு உதாரணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ராமாயண் மே பல் சித்தி நாமக் கோ பிராப்தி ஹோத்தி ஹே. ராமாயணத்தில் வந்து பல் அப்படின்னா அந்த கதையினுடைய அந்த பலனை வந்து அடையக்கூடிய நாயகனுக்கு தான் வந்து அதை அடைகிறார். ஸோ அந்த ஹீரோ சம்பந்தமான அந்த பிளாட் அப்படின்றது தான் வந்து இங்கே முக்கிய கதாவாக இருக்கு. அடுத்து கவுனு கதா. यह प्रसंग वश में आने वाली कथा है. इसका संबंध नायक या नायिका से न होकर नाटक के अन्य पात्रों से होता है. यह प्रसंग वश में आने वाली. இதில் வந்து ஒரு இன்னொரு பர்சனாக, அதாவது கதையில் வந்து ஹீரோ அப்படின்னு இருக்காங்க. இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஹீரோ அப்படின்னு இருக்காங்கன்னா ஹீரோவுடைய ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க, அவருக்கு அக்கா இருக்காங்க, அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து வேலைக்கு போனான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி அவன் சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி துணை கதாபாத்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க சம்மந்தப்பட்ட கதைகள். இஸ்கா சம்பந்த் நாயக் யா நாயிகா அதான் சொல்கிறாங்க. இது வந்து தொடர்பில்லாமல் நாயகன் நாயிகா அவங்க வந்து கிடையாது, அவங்க சம்பந்தமான விஷயம் கிடையாது. இருந்தாலும் நாடகத்தினுடைய அந்நிய மற்ற கேரக்டர்ஸ், மற்ற கதாபாத்திரங்கள் சம்பந்தமானதாக இது இருக்கு. யஹ் முக்கிய கதாக்கி கதி கோ படாத்தி ஹே. இது அந்த கதை இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு அதோட தொடர்பு, அதோட ஒரு இம்ப்ரூவைஸ் அப்படின்ற மாதிரி அதோட சேர்ந்து வந்து இது வருது. ராமாயண் மே சுக்ரீவ் கி கதா. அதான் சுக்ரீவன் இருக்கார் இல்லையா? ராமாயணத்தில் முதல்ல வந்து முக்கிய கதா வந்து ராமாயணம் அப்படின்னா அதனுடைய ஹீரோ அப்படின்ற விஷயம். இப்போ வந்து கவுனு கதா அப்படின்னா அதுலேயே வந்து சுக்ரீவனுடைய கதை எப்படி இருக்கோ அதுதான் வந்து கவுனு கதா. பிராசங்கிக் கதாக்கே தோ பிரகார் ஹை. இதில் வந்து பதாக்கா பிரகரி. பிராசங்கிக் அப்படின்னா என்னென்னா இடையிடையே வந்து நாடகத்துக்கு நடுவில் இடையிடையே வந்துட்டு போகிறவங்க. நம்ம முன்னாடி பார்த்ததுல ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் அந்த முக்கிய கதா அப்படின்ற அந்த கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா அப்பப்போ நடுவில் வந்துட்டு போகிற பாத்திரங்கள். அதுதான் வந்து பத்தாக்கா பிரகரி, உதவியாக வரக்கூடிய நபர், நடுவில் வந்துட்டு போகிற கேரக்டர்ஸ். அடுத்து கதாவஸ்து கி 5 அவஸ்தாயே. கதாவஸ்து அப்படிங்கிறதுக்கு வந்து 5 விஷயங்கள் இருக்குது, 5 நிலைகள். அவஸ்தா அப்படின்னா நிலைகள். அது என்னென்ன? नाटक में पल प्राप्ति के लिए किए जाने वाले कार्यों की दृष्टि से 5 அவஸ்தாயே பாயி ஜாத்தி ஹே. அதான் நாடகத்தில் வந்து பல் பிராப்தி, அந்த பலன், அந்த முடிவு அப்படின்றதை வந்து அடைவதற்கான காரியோங்கி திருஷ்டி, அடைவதற்கான செயலை கொண்டு செல்வதற்கான அந்த நிலைகள், அவஸ்தா, அந்த நிலைகள் வந்து 5 வகையில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா தெரியும், கதையினுடைய ஆரம்பம். कथानक के आरंभ में किसी पल की इच्छा के लिए उत्सुकता होती है.
அதான் கதையினுடைய ஆரம்பம் அப்படின்றது கிசி பல்கி இச்சா, எந்த விஷயத்திற்கான நோக்கமாக ஆசையாக அது இட்டு செல்லப்படுகிறது அப்படின்ற விஷயம்தான் வந்து கதையினுடைய ஆரம்பம். அடுத்து எத்தனை இச்சா கேலியே பிரயத்தன கியா ஜாத்தாக. இப்போ கதையினுடைய ஆரம்பம் அப்படின்றது ஒரு கதாநாயகன் வந்து தான் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக அது ஸ்டார்ட் பண்ணப்படுது அப்படின்னா, நான் இது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா அதனுடைய முயற்சி என்னவாக இருக்குது அப்படின்றது தான் வந்து எத்தனை. இச்சா கேலியே பிரயத்தன கியே, அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கான ஒரு முயற்சி, அதுதான் வந்து எத்தனை. அடுத்து பிரத்யாஷா, யஹி பல் பிராப்தி கி சம்பாவனா பாயி ஜாத்தி ஹே. இதில் வந்து அந்த பலன் வந்து நமக்கு பிராப்தி கி சம்பாவனா, கிடைக்கக்கூடியதற்கான அந்த சாத்திய கூறுகள் அது வந்து இருக்கிற மாதிரி அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றதா வந்து பிராத்யாஷா. அடுத்து நியதாப்தி, இது என்னவாக இருக்குது அப்படின்னா, யஹா பல் கி பிராப்தி கி சம்பாவனா கே அலாவா அனிஷ்யதா ஹோத்தி ஹே. இது என்ன அப்படின்னா அந்த ஆசை அப்படின்றத நம்ம பெறுவதற்கான அந்த முயற்சி, அதை வந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து பிராத்யாஷா அப்படின்றத முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது. இதில் வந்து என்னன்னா சம்பாவனாக்கே அலாவா, அது நடைபெறுவதோடு அல்லாமல் அனிஷ்யதா, அது நிச்சயமற்ற தன்மை என்ன இருக்குது அப்படின்றதற்கான விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. அடுத்து பலாகம், யஹி பல் கி பிராப்தி ஹோத்தி ஹே. இது வந்து அதனுடைய முடிவு, அந்த நம்ம இச்சா ஆசை அதுன்றது இருக்குது, அதற்கான முயற்சி அதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து அதனுடைய முடிவு என்னவாக இருக்குது அப்படின்ற விஷயங்கள். भारतीय परंपरा के अनुसार 5 अर्थ प्रकृतियाँ पाई जाती है, यथा बीज, बिंदु, पताका, प्रकरी और कार्य. நம்ம பாரதத்தினுடைய மரபுப்படி அதனுடைய அந்த அர்த் அப்படின்றது வந்து அதனுடைய இயல்பு அப்படின்றது வந்து 5 விதமாக இருக்குது. அதுதான் வந்து பீஜ், பிந்து, பதாக்கா, பிரகரி மற்றும் காரிய. अवस्थाओं और अर्थ प्रकृतियों के मिलाने वाले 5 संधियों होती है. இதில் வந்து என்னென்ன அந்த 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 அந்த முடிவை வந்து பெறுவதற்கான அந்த 5 நிலைகள் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதனுடைய அந்த முடிவுகள் அப்படின்றதற்கான அந்த 5 இணைப்பு, அதனுடைய தொடர்பு அப்படின்ற அந்த விஷயங்கள் வந்து என்னென்னவா இருக்குது அப்படின்னா, முக்கு, பிரதிமுக்கு, கர்ப், விமர்ஷ், உபசங்கார், இந்த மாதிரியான அந்த முடிவுகளுக்கான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது. அடுத்து பாத்திர, நாடக் மே 2 பிரகார் கே பாத்திர பாயே ஜாத்தே ஹே. நாடகத்தில் வந்து கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து நம்ம எப்படி கதைக்களம் அப்படின்றது 2 வகையாக இருக்குன்னு பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதிலும் பிரதான் பாத்திர, கவுன் பாத்திர. பிரதான் பாத்திரனா வந்து நாயக், நாயிகா, பிரதி நாயக் ஆதி, ஹீரோ ஹீரோயின், அதுதான் வந்து பிரதான் பாத்திர. அடுத்து கவுன் பாத்திர அப்படின்னா சேவக், சகாயக், மித்ரு. அதாவது சேவக் அப்படின்னா இப்போ ராஜா ராணி அப்படின்னு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு துணையாக வரக்கூடிய கேரக்டர்ஸ், உதவியாளர்களாக குணச்சித்திர நடிகர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அப்புறம் மித்ரு, நண்பர்கள், இதெல்லாம் வந்து கவுனு பாத்திர. நாயக்கே 4 பிரகார் கே ஹோத்தே ஹே. ஹீரோ அப்படின்றவங்களுக்கு வந்து 4 விதம் இருக்குது. இதுவும் வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு கொஷின் இருக்குது. ஐ திங்க் இது எத்தனாவது கொஷின், நெக்ஸ்ட் கொஷினே தான் 13th கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, நாயக்கே குணம். அது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு, இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸாமுக்கு. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. நாயக் அப்படின்னா ஹீரோஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 4 வகைகள் இருக்குது. தீரோதாத், தீரோதத், தீரோ லலித், தீர் பிரசாந்த். இதெல்லாம் வந்து ஹீரோஸினுடைய 4 விதமான கேரக்டர்ஸ். அது வந்து நான் அந்த கொஷினே வந்து ஆல்ரெடி வந்து அதனுடைய விளக்கம் அதெல்லாம் வந்து அதுலேயே இருக்குது. அடுத்த கொஷின், அதாவது 13th கொஷினில் நான் இதனுடைய ஐ பட்டன் லிங்க்லேயே வந்து இந்த கொஷினுடைய ஐ பட்டன் லிங்க்லேயே வந்து 13 கொஷினுக்கான அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே. நாயிகா 3 பிரகார் கி ஹோத்தி ஹே. அதே மாதிரி ஹீரோயின்ஸ் அப்படின்னா வந்து 3 வகைகளாக இருக்காங்க. சவக்கியா, பர்கியா, கணிகா. இதெல்லாம் வந்து ஹீரோயின்ஸினுடைய 3 விதமான கேரக்டர், 3 விதமான வகைகள். அடுத்து ரஸ், நம்ம அந்த இதில் பார்த்துட்டு இருந்தது தான் இப்போ நாட்டக்கே 4 தத்துவம்னு பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து கதாவஸ்து பார்த்தாச்சு, அதனுடைய வகைகள். அப்புறம் பாத்ரு, அதனுடைய வகைகள். இப்போது ரஸ். இதெல்லாம் வந்து நல்லா புரிஞ்சு தெளிவாக படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நாடகத்தை நம்ம மைண்டில் நினச்சிக்கிட்டு படித்தோம் அப்படின்னாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து
என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? இப்போ ரஸ் भारतीय परंपरा के अनुसार रस को प्रधानता दी जाती है. நம்ம பாரதத்தினுடைய மரபுப்படி பாரதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய வழிப்படி ரசம் அப்படின்றது இருக்குது. அதாவது ரஸ்ன்னா என்ன? அதான் நம்ம முன்னாடி நமக்கு தெரியும் இல்லையா? காதல் ரசம், அப்புறம் வீர ரசம், கருணை ரஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இஸ்கே பி தோ ரூப்புகை, இதற்கும் வந்து 2 வகைகள் இருக்கு. முக்கிய ரூப் அங்கி, गौण रूप अंग. இப்போ அபிநய அபிநய நாட்டக் கா பிரதான் அங்குகை. அபிநய நடிப்பு அப்படின்றது வந்து ஒரு நாடகத்தினுடைய பிரதான அங்கமாக இருக்கு. நமக்கு தெரியும் நடிப்பு அப்படின்றதா வந்து நாடகத்திலே ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இல்லையா? அபிநயக்கே 4 பிரகார் ஹை. அபிநய நடிப்பு வந்து 4 விதமாக இருக்கு. ஆங்கிக் அப்படின்னா உடல் ரீதியாக ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்துறது. அடுத்து வாச்சிக் அப்படின்னா வாய்மொழி, வாயில பேசி அந்த மாதிரியான உணர்வை வெளிப்படுத்துவது. அடுத்து ஆஹாரிய அப்படின்னா வேஷ்பூஷ், உடை, ஆடை, உடை இதன் மூலியமாக வந்து வெளிப்படுத்துறது. அடுத்து சாத்விக் அப்படின்னா அதனுடைய அந்த தகுதி, அதனுடைய விஷயங்கள் என்ன அப்படின்றத அந்த தகுதிகள் மூலியமாக அந்த வெளிப்பாட்டின் மூலியமாக அது வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. பாশ্চাत्य परंपरा மேற்கத்திய முறைப்படி நாடகம் அப்படின்னா என்ன? पाश्चात्य परंपरा के अनुसार नाटक की 5 अवस्थाएं पाई जाती है. மேற்கத்திய முறைப்படி நாடகம் அப்படின்னா 5 விதமான நிலைகள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா வியாக்கியா அப்படின்னா எக்ஸ்போசிஷன் அப்படின்னா வெளிப்பாடு, ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறது, அதற்கான ஒரு முறையாக வந்து இருக்கு. அடுத்து பிராரம்பிக் சங்கர்ஷமய கட்டுனா அப்படின்னா பிராரம்பிக்னா தெரியும், இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு சங்கர்ஷமய அப்படின்னா இதிலே போட்டிருக்கலையா ஸ்ட்ரகிளிங் இன்சிடெண்ட், ஒரு ஃபைட்டிங் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள். அடுத்து சரம் சீமா கி ஓர் படுனா அப்படின்னா சரம் சீமானா தெரியும், ஃபைனல் கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போவதற்காக அதற்கான ஒரு நெருக்கடி, அதற்கான ஒரு விஷயமாக அது கிளைமேக்ஸை நோக்கி கொண்டு போவதற்கான விஷயங்கள். அடுத்து 4th ஒன் சரம் சீமா சங்கர்ஷிகா அந்திம் சீமா தக்கு பகுஞ்சானா. இறுதியாக இருக்கக்கூடிய அந்த ஃபைட் அப்படின்றது வந்து இறுதி முடிவாக இருக்குது. அந்திம் சீமா தக்கு இறுதியில் நடக்கக்கூடிய அந்த ஃபைட்ஸ் அப்படின்றது வந்து அதுவே வந்து இறுதி முடிவை நோக்கி கொண்டு செல்லுது. अंतिम अवस्था यहाँ अंतिम फल दिखाया जाता है. यह फल अच्छा या बुरा हो सकता है. अंतिम अवस्था அப்படின்னா லாஸ்ட்டில் நடக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அந்த இறுதி பலன் என்னவாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக வெளிப்படுத்தப்படுது. அதுதான் வந்து இறுதி விஷயமாக இருக்குது. அது வந்து எப்படி இருக்கலாம், அதனுடைய பலன் அப்படின்றது அச்சா யா புரா, நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன விஷயத்த சொல்கிறேன் அப்படின்றத. ஸோ தயவு செய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் விஷாரத் உத்ராத் படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும். ஓகே, லாஸ்ட்டு முடியுது. பாশ্চাत्य परंपरा की विशेषताएं. மேற்கத்திய முறையினுடைய அதனுடைய சிறப்புகள் என்னென்னவா இருக்குது? பாশ্চাत्य नाटकों के अंत अधिकांशतः दुखांत ही होते हैं. அந்த மேற்கத்திய முறையில் இருக்கக்கூடிய நாடகங்களில் இறுதி விஷயம் என்னவாக இருக்குது அப்படின்னா துக்காந்த் அப்படின்னா சோகமான முடிவாக அது இருக்குது. நம்ம நாட்டில் வந்து பொதுவாகவே நம்மளாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஹீரோ செத்துட்டார் அப்படின்னா, இல்லை ஹீரோக்கு அவர் நினச்ச விஷயம் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காது, நம்ம பார்க்க மாட்டோம். மேக்ஸிமம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாமே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் இல்லையா? ஃபைனலாக வந்து ஹீரோ செத்துட்டாரு, இல்லை வந்து ஹீரோயின் நினச்ச விஷயத்த அடைய முடியல ஹீரோ அப்படின்னா நம்மளுக்கு அது பிடிக்காது. பட் அங்கே வந்து அப்படி கிடையாது. அது வந்து கெட்டதாகவும் முடியும், தீயதாகவும் முடியும், செத்தும் போவாங்க, இல்லை ஹீரோ வந்து உயிரோடு இருப்பார், அந்த மாதிரி வந்து இருக்கலாம். சங்கர்ஷுக்கோ ஜீத்னேமே நாயக் கி மிருத்யு ஹோ ஜாத்தி ஹை. அதான் சொல்கிறாங்க, அந்த மோதல்ல வந்து அந்த சண்டை ஃபைட்டோட இறுதியில் வந்து ஹீரோ வந்து மிருத்யு ஹோ ஜாத்தியை இறந்து கூட போகலாம். பாரதிய நாட்டக் பிராயக சுகாந்த் ஹோத்தே ஹை. அதான் சொல்கிறாங்க பார்த்தியா,
பாரதிய நாடக் நம்ம பாரதத்தினுடைய நாடகங்கள்ல வந்து பிராயக சுகாந்த் ஹோத்தே ஹே. சுகாந்த் அப்படின்னா என்ன? மகிழ்ச்சி. இறுதியில சந்தோஷமா ஒரு ஹேப்பினஸ்ஸா எண்ட் ஆனது அப்படின்னா தான் நமக்கு அது பார்க்கவும் பிடிக்கும். நிறைய படங்கள்ல கூட ஹீரோஸ் வந்து லாஸ்ட்டா செத்து போற மாரி ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருப்பாங்க. அப்புறமா வந்து படம் நல்லா ஓடல அப்படின்னா நிறைய படங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹீரோஸ் வந்து நினைச்ச விஷயத்த அடைய முடியல அப்படின்ற மாதிரி படம் முடிஞ்சுது அப்படின்னா, அது ஓடாம இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் அந்த சீன் எடுத்துட்டு மறுபடியும் ஹீரோ நெனச்ச விஷயத்த வந்து அட்டைன் பண்ற மாதிரி நிறைய படங்கள் வந்து மாத்திருக்காங்க. ஸோ அத தான் வந்து இதில வெளிப்படுத்துறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியா எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.